ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கபிலனுக்கு வர்மா கால் பண்ணுறாங்க. என்ன கபிலன், உன்னை பற்றின நியூஸ் எல்லாம் டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்படியே போயிட்டு இருந்தா அவளை தான் நம்ம கதை கந்தலாயிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்ல, இதெல்லாம் கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வர்மா, தேவையில்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காத. என்னை யார் வேவு பார்க்குறா என்ன ஏதுன்னே எனக்கு தெரியல. யாரோ எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துதான் என்னை இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சொல்கிறாங்க. அதை கேட்ட வர்மா சொல்றாங்க, சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, இந்த நேரத்துல நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயிட்டனா அவ்வளோதான், நம்மளை பத்தின விஷயம் எல்லாமே வெளியில வந்துருமே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்றாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, எனக்கே தெரியல வர்மா, நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வர்மா சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், என் ஆளு ஒருத்தனை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன், அவன் யார்கிட்டயாவது வம்பு பண்ணுவான், அப்படி வம்பு பண்ணும்போது கண்டிப்பா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, ஆனா யாரு போலீஸா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அவனை எதிர்த்து சண்டை போடுவாங்க, அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கபிலன் பயப்படுறாங்க. வேணா வர்மா, ஏற்கனவே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதுல இது வேற நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், என் பேர் மொத்தமா டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட வர்மா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது கபிலன், நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா அந்த போலீஸ் ஆபீசரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம எல்லாருமே போலீஸ்ல கம்பி எண்ண வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்றாங்க. இதை கேட்ட கபிலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கேஸ் தீர்ந்து போச்சு, கேஸ் போடுற மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் வீட்டுக்குள்ள சுத்தி முத்தி ஒரு மாதிரி பாக்குறத பார்த்து அயலிக்கு சந்தேகமா இருக்கு, இவன் எதுக்காக சந்தேகப்படுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணும்போது அவன் கையில ஒரு பொருளை வச்சு யாரையும் அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம அயலி கரெக்டா பார்த்துட்டு, டே எங்க உன்னோட வேலையை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை அவன் முகத்துல போட்டு சுத்தி அந்த இடத்துல அடி அடின்னு அடிக்கிறாங்க. செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போ ஒரு தேங்காவை வச்சு மண்டையில ஒரே போடா போட்டுறாங்க. அந்த இடத்துல அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்போ நம்ம அயலி அவனை காலில் ஏறி மிதிச்சு அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செல்வராணி கேக்குறாங்க, என்ன அயலி, என்ன பிரச்சனைங்க, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, இல்ல அத்தை, நான் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு செல்வராணி சொல்றாங்க, என்ன தேங்காய் உடைச்சியா, தேங்காய் உடைக்கிற சத்தமா இப்படி கேட்டுச்சு, சரி சரி சீக்கிரமா சமையல் பண்ண, நல்லா பண்ண அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அயலி அந்த ரவுடிய கிச்சன்லயே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுல எல்லாருமே இருக்கிறனால அவனை சிலிண்டரை விட்டுற மாதிரியே அப்படியே உருட்டி விட்டுறாங்க. அவன் தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க அது எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப நம்ம அயலி யோசிக்கிறாங்க, சே இவன் வேற தப்பிச்சு ஓடிட்டானே, இவனை மட்டும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா இவனுக்கு பின்னாடி வர்மா தான் இருந்திருப்பான், அந்த ரவுடியை மட்டும் நம்ம இப்ப பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா அந்த வர்மாவை பத்தின விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். சே இப்படி மிஸ் பண்ணிட்டே அயலி, யாரும் நம்மள வேவு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இருந்தாலும் வர்மாக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த வீட்டுல போலீஸ் ஆபீசர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வர்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை உடனே சீனியர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சிவா அயலி சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன அயலி சொல்ற, என்ன தைரியம் இருந்தா வர்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான், அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு ஆளுங்களை அட்டாக் பண்றதுக்காக ரவுடிய வீட்டுக்கே அனுப்புற அளவுக்கு வந்துட்டானா, இனிமேட்டு சும்மா இருக்க கூடாது அயலி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, எங்க பாருங்க சீனியர், நம்ம எது பண்ணாலும் அதுல பொறுமை நம்மளுக்கு வேணும், நம்ம அவசரப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்திராணி மேடத்துக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு, அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிவாவும் சரி அயலி, இனிமேட்டு நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கபிலன் கிட்ட வர்மா கால் பண்ணி பேசுறாங்க. என்ன கபிலன் உங்க வீட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கபிலன் சொல்றாங்க, வர்மா நீங்க வேற என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வர்மா சொல்றாங்க, நான் அனுப்பின ஆளு உங்க வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை யாரோ போட்டு அடிச்சிருக்காங்க, அதுவும் இல்லாம அவன் முகத்துல துணியை மூடி வேற அவனை போட்டு அடிச்சிருக்காங்க, ஆனா அது யாரு என்னன்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வர்மா சொல்றாங்க. அப்போ கபிலன் சொல்றாங்க, நான் வீட்டுல தான் இருக்கேன், வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, அப்போ எப்படி எனக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வர்மா சொல்றாங்க, இனிமேட்டு உன்னை நம்புனா வேலைக்கு ஆகாது கபிலன், உன்னைய நம்புனா நம்ம டீம் மொத்தமும் மாட்டிக்கிறோங்க போலயே அப்படிங்கிற மாதிரி கபிலன் கிட்ட வர்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கபிலனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி யாருதான் இந்த வீட்டுல ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேக்குறாங்க, யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அயலி சொல்றாங்க, இல்லையே யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கபிலன் ரொம்பவே படபடப்பா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அயலி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, வேற யாருமே இந்த வேலையை பண்ணிருக்க சான்ஸே கிடையாது, கண்டிப்பா வர்மா தான் அவனோட ஆளை வீட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி நம்மள வெளியில கொண்டு வரதுக்காக நாடகம் ஆடி இருக்கான், இனிமேட்டு நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரித்திகா வராங்க. என்ன அயலி எல்லாம்
சமைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்திராணி சொல்றாங்க, என்ன ரித்திகா நீனு சமைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் அயலி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, இல்ல மேடம் என் தங்கச்சி சின்ன பொண்ணு அவளுக்கு அவ்வளவா சமைக்க வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி சொல்றாங்க, இங்க பாரு அயலி அது உங்க வீட்ல, இந்த வீட்ல எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரித்திகாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எல்லாருமே சாப்பிட உட்காரும்போது அயலி, சிவா 2 பேரையுமே இந்திராணி கூப்பிடுறாங்க. அப்போ செல்வராணி சொல்றாங்க, "என்னம்மா நம்ம சாப்பிடும்போது எதுக்கு அவங்கள கூப்பிடுற?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, "என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேருமே நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட். அவங்க 2 பேரையும் நம்ம எப்படி மரியாதை குடுத்து நடத்தணுமோ, அந்த மாதிரி தான் நடத்தணும். ஏன் நம்ம சாப்பிட உட்காரும்போது அவங்களும் சாப்பிட்டா என்ன? நீங்க வாங்க சிவா, அயலி 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க." அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறாங்க. அது ரித்திகாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. "அயலி அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடுவியா?" அப்படிங்கிற மாதிரி அயலிய பார்த்து கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. "என்ன ரித்திகா பேசிக்கிட்டு இருக்க? அவ உன்னோட அக்கா தானே? எதுக்காக அவள கண்டாலே இப்படி எரிஞ்சு விழுகுற?" அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கேக்குறாங்க. அதுக்கு ரித்திகா எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப இந்திராணி சொல்றாங்க, "அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே குடும்பத்துல இருந்தா ஒத்துமையா இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, "விடுங்க மேடம் அவ சின்ன பொண்ணு. ஏதோ தெரியாம பண்ணிட்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரித்திகா சொல்றாங்க, "ஆமா அயலி இப்படி எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடி தான் நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்றது?" அப்படிங்கிற மாதிரி அயலிய பார்த்து ரித்திகா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, "இங்க பாரு ரித்திகா, நீ சும்மா சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. இது எங்க அக்காவுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ இனிமேட்டு உன்னைய மாத்திக்க கத்துக்கோ." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, "கபிலன் என்னாலலாம் யாருக்காகவும் மாற முடியாது. நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து ரொம்பவே திமிரா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்த இந்திராணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த இடத்துல செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரும்மா ரித்திகா, எல்லாத்துக்குமே பொறுமை வேணும். நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ, அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையே நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாவால அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல. என்ன பண்றது? நம்ம இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கபிலன் வந்து ரொம்பவே படபடப்பா இருக்கிறத பார்த்த இந்திராணி வந்து கபிலன் கிட்ட கேக்குறாங்க, "என்னாச்சு கபிலன்? எப்ப பாரு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க, "இல்லக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போலீஸ்ல வேற என்னோட நேம வச்சு ஏதோ விளையாடுறாங்களா, அத நினைச்சு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, "நீ எதுக்காக பயப்படுற? உன் மேல தான் எந்த தப்புமே இல்லல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்லன்னா, நீ எதுக்குமே பயப்படக்கூடாது. அக்கா நான் இருக்கேன்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, "நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா நான் நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இப்படி பயந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க." அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து மனசுல நினைக்கிறாங்க. நம்ம அயலி வந்து கபிலனை பார்த்து மனசுல நினைக்கிறாங்க, "ஆமா வேற பயம் இருக்காதா? சீக்கிரமாவே நீ போலீஸ்ல மாட்டிக்க போறடா. நீ மாட்டிக்கிட்டாதான் உன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். நாங்க வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுறோம்." அப்படிங்கிற மாதிரி அயலி வந்து கபிலனை பார்த்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கபிலன் வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அயலி போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க தான் போறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.